பருக வேண்டிய அமிர்தமடாது. சத்திரக்காரன் சொல்றது போல பருவ நிறம், பருவம் அருமையான பருவம். பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தெரியும். என்ன தோற்றம், பூர்ண சிந்தனை பண்ற உருவம் படித்த மனிதாபடியா, அழகைக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்ற பருவம், கருத்து அறந்த சுருட கூந்தல், வளைந்த பருவம், விசாலமான கண்கள், மத்தியன முகம், சிறிய எடையும் அண்ணன் நடையுடைய இப்பாவை படைத்த பெருமதிவன் கைத்திறமையே திறமை. அடியப்பா, நான் இங்க வரணும், அவங்களும் இங்க இருக்கணும், ரெண்டு பேரும் சந்திக்கணும். இந்த காட்சி எங்களுக்கெல்லாம் கிடைக்காதப்பா. ஒரு முறை பார்த்தாலே போதும், ஒரு மனதை விட்டு நீங்காது எப்போ. ஒரு முறை பார்த்தாலே போதும், மனதை விட்டு நீங்காது எப்போதும். ஒரு முறை பார்த்தாலே போதும். தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த பெண்மணியை பார்த்த உடனே அருகில் சென்று பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. எப்படி தெரியுமா? நாம் ஒரு பொய்யை சொல்ல வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் யார் என்று நான் கேட்பேன், அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அப்படி பதில் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கேள்விக்கு பதிலாக வரும் பொழுது இரண்டையுமே இணைக்க வேண்டும். நீ எந்த ஊரு? நானும் அந்த சொந்த ஊர் தான். தாங்கள் யார்? யார் பெற்ற பிள்ளைங்க? அப்படியெல்லாம் கேட்கிறப்ப உங்களுடைய மாமா, உங்களுடைய அப்பா, அம்மா எல்லாமே எனக்கு சொந்தக்காரங்க, என்னுடைய உறவுக்காரங்க சொல்லி உறவு கொண்டாட வேண்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உறவு கொண்டாடி இந்த பெண்மணியை எப்படியாவது நாம் அடைய வேண்டும். சரி, இருந்தாலும் அவருடைய முகமானது ஏதோ ஒரு வாட்டமாக தெரிகிறது. அருகில் சென்று என்னுடைய முகமானது ஏதோ ஒரு பறி கொடுத்தது போலவா தெரிய வருகிறது. ஆகினால அருகில் சென்று யார் என்று கேட்போமா? சத்திரத்தில் பரம வைத்து நிற்கும் பெண்ணே, பதர்வேதா கேளா இந்த உனக்கு இந்த சிறு வயதில் தீங்குகள் வந்ததென்னே, உனக்கு இந்த சிறு வயதில் தீங்குகள் வந்ததென்னே, பொறுமையா என குறைத்தாள்
துயரகுற்றுவேனே அடி அண்ணா போல் இங்கு வந்து அடி அண்ணா போல் இங்கு வந்து யாரடி போவது அண்ணா போல் இங்கு வந்து அண்ணா போல் இங்கு வந்து யாரடி யாரடி போவது யாரடி போவது யாரடி போவது அதை நான் அறிய முறைக்க வேண்டும் யாரடி போவது அடி யாரடி போவது என்னடா இது இவ்வளவு நேரம் பேசினேன் பாடினேன் ஆனா சற்று கூட திரும்பி போறாமல் நின்று கொண்டிருக்கிறாரு ஒருவேளை நான் பேசுவது காது கேட்கவில்லையோ ஏப்பா செல்வா காது கேட்கல கேட்காதோ அப்படியே தான் இருக்கு அப்படி அதாவது காது கேட்கலன்னா திரும்பி பார்த்து வாய் பேசலாம்ல அப்ப வாயும் பேச முடியாது அப்ப ஒருவேளை ஊமை தானே ஏப்பா சத்திரக்காரரு ஊமை பிள்ளைகளா தங்க வச்சிருக்கிறீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ஊமைக்கு ஊமை சாலை செய்யறது பார்ப்போம் அப்படி செஞ்சு பார்க்கலாம்ல செல்வா உண்மையிலே நான் கொடுத்து வச்சுக்கேன் எப்படின்னா நான் ஊமை சாலை செய்கிறேன் அப்போ இந்த ஊமை பொண்ணு நான் எது செஞ்சாலும் சரி அவங்க வெளியில போய் சொல்லவே முடியாது அப்படியே சொல்லணும்னு கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து இதத்தான் சொல்ல முடியும் நல்லாவே ஊமை ஆனா அழகா படிச்சிருக்கிறான் சேலத்து மாம்பழம் இல்ல அழகா படிச்சிருக்கிறான் கடைசியில தொண்டையில கொண்டு போய் வச்சுட்டானே குறைய என்ன செய்யறது சரி இருந்தாலும் பரவாயில்ல பாத்தியா செல்வா எப்படி இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போனா எப்படி இருக்கு என்ன யார பார்த்து ஊமைன்னு இல்ல நீ யார பார்த்து ஊமைன்னு சொன்ன நான் ஊமையா நான் ஊமையா அப்படித்தான் ஊமையா நீ ஊமை அம்மா ஊமை அம்மா ஊமை என்ன ஊமையா பேசாம இருந்தீங்க ஒருவேளை ஓமச்சியோட நினைப்பேன் ஓமச்சியோன்னு நினைச்சியோ ஐயா நானும் பார்த்துட்டே இருக்க வந்ததுல இருந்து நீ பாட்டுக்கு என்ன பாடுற பேசுற தனியா இருந்த என்ன தனியா இருந்த என்ன வேணாலும் பாசு
பேசலாம் என்ன வேணாலும் பாடலாம் நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு அரிச்சந்திரன் தேவியோங்கிற அனங்கன் மனைவியோங்கிற ஊர்வசி ரொம்ப என்ன என்ன நினைச்சிட்டு மனசுல? சத்திரத்தில் மடியவே நீ சத்திரத்தில் மடியவே காதினை தனியில் ஒப்படவே ஒரு சத்திரத்தில் மடியடி அப்படி சத்திரத்தில் மடியடி காதினை தனியில் ஒப்படவே தனியில் ஒப்படவே தனியில் ஒப்படவே காதினை சங்கதியே சொல்லவே சங்கதியே கேட்க வந்தாய் யாரல்லவோ எங்களோட பேசவிட்டு தலைவிதி நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் சரி இங்க வர வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு. வந்த விவாரமதே இப்போ வந்த விவாரமதே வந்த விவாரமதே காதினை தனியில் சொல்லவே வந்த விவாரமதே வந்த விவாரமதே காதினை தனியில் சொல்லவே இந்த சத்திரத்துல நம்ம தங்கி இருக்கிறோம். உனக்கு ஏதாவது கஷ்டம் என்கிட்ட சொல்லு, அந்த கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா நீ யார் முதல்ல இத கேக்குற? நீ யார் என்ன தெரியல, இப்பதான் சத்தத்துக்கு வந்து நான் இப்பதான் உன்னை பாக்குறேன். சரி அதனால என்ன வந்து நீ உன்னுடைய குறையெல்லாம் என்ன சொல்லு, நான் தீர்த்து சொல்றியே. அதுக்கு முன்னாடி நீ எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், எங்க போறீ எந்த ஊரு தேசம் சரி நீ யாரு எந்த ஊரு எந்த தேசத்துக்கு முதல்ல நீ எனக்கு சொல்லு. நான் யாருன்னு சொல்லணும், இவ்வளவுதானே? படக்கு வெகு துளைவு நான் படக்கு வெகு துளைவு படக்கு வெகு துளைவு குடிவாடி நான் பலநாடு சிவநாடு படக்கு வெகு துளைவு படக்கு வெகு துளைவு படக்கு வெகு துளைவு குடிவாடி நான் பலநாடு சிவநாடு அந்த பலநாடு சிவை விட்டு பலநாடு சிவை விட்டு என் நாடு நான் நான் வடக்கே வெகு தொலைவு வடநாடு. என் பெயர மணிவண்ணன். நான் ஒரு வைரியவாரி. வெளிநாடுகள் சென்று வியாபாரம் செய்து முடித்து விட்டு என்னுடைய தாயகமான மதுரைக்கு போலாம்னு வந்து வந்த இடத்துல சத்திரத்துல உங்களை நான் பார்த்தேன். போறதுக்கு மனசு வரல. அப்படியா? மதுரைக்கு போறேன் என்று சரி என்ன காரியம் பார்த்தா போற கொஞ்சம் வகையாத்தான் சொல்ல கேட்போம். வந்த விவாரமதை இங்கு வந்த விவாரமதை வந்த விவாரமதை நான் பகையுடன் சுடர்ந்தே வந்த விவாரமதை வந்த விவாரமதை தாயன பகையுடன் சுடர்ந்தே வயிறு பசியாலல்லவோ அம்மா வயிறு பசியாலல்லவோ நான் இந்த பந்தனடி சத்திரத்தில் ஒரு மனிதன் கையில எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எல்லாம் இந்த ஒரு ஜன் வகுத்துக்கு தான். பசி எடுத்துருச்சு இல்ல, பசி எடுத்த உடனே இதுவும் அண்ணா சத்திரம், அதனால இங்க ஓடி வந்துட்டேன். ஓ அப்படி சொல்றியா? என்ன இருந்தாலும் உனக்கு முன்னாடி இந்த சத்திரத்துக்கு நான் வந்திருக்கிறதுனால சரி எனக்கு தெரிஞ்ச சில விவரங்கள் சொல்லித்தாகணும். சொல்லுங்க. அதனால சத்திரத்தில் நீரும் வந்து சத்திரத்தில் நீரும் வந்து சத்திரத்தில் நீரும் வந்து தண்ணி துறை காட்டுற கையை நட்டு உடனே கையை பிடிக்கிற தண்ணி துறை காட்டுறீங்க, இங்க இருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. எங்க காட்டுங்க. நான் காட்டுறது பாத்தீங்கன்னா உனக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். சரி நோக்கத்துக்கு பார்த்து தெரிஞ்சுன்னு வச்சுக்க, கடைசியில் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். ஏங்க அந்த உப்பு தண்ணியை கூட ரசாயன முறையில இப்ப நல்ல தண்ணின்னு சொல்லி விக்கிறாங்க. உண்மையே பொய்யா? சரி காட்டுங்க. எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா காட்டுறேன். சரி இல்ல நீ பசியோட தான் கிடக்கும். இல்ல இல்ல நீங்க காட்டுங்க. அங்கே தண்ணீர் துறையும் உண்டு, தண்ணீர் சமைக்கும் போகுமையா. பாத்தியா தண்ணீர் துறை தெரியுது பாத்தியா? சரி நீ என்ன சரின்னா ஒரு 2-3 கல் எடுத்து கூட்டிக்க. இங்க வந்து ஒரு வேலைக்கு மட்டும் ஆளாக்கு நெல் தருவாங்க. சரி அத குத்தி அரிசி எடுத்து வச்சுக்க. ஏதாவது சட்டிய பானை கிடைச்சா 3 கல்ல கூட்டி அந்த இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு சரி சீக்கிரமா போயிடுச்சு. அப்படியா? எப்பா செல்வா இங்க நெல்லு கொடுப்பாங்களா? சரி
நெல்லு கொடுத்தா உனக்கு இருக்கு உரல் வேணும். உரப்பாத உலக்கையோட வந்துட்டாரு. உரல் கேட்கலடா. பாட்டி ஒண்ணு 114 வயசாகி சாகாம இழுத்துட்டு கிடக்குறா. அவ உபயோகிச்ச அவளுடைய உரல் வேணா எடுத்து கொண்டு தட்டுமா? அது வேண்டாம். 114 வயசு சாகல. பாரு, இங்க கொடுக்குற நெல்லை வாங்கி அதை குத்தி தவிடு வேற அரிசி வேற, அப்புறம் நீங்க காட்டிங்களா தண்ணி தோற, தண்ணி தோற, அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து 3 கல்ல வச்சு அடுப்ப கூட்டி எப்பாடி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எத்தனை வேலை செய்யணும். நான் நினைச்சா சொடுக்கு போட்டா போதும் எவ்வளவோ சாப்பாடு வரும். அதனால சமைத்துண்ணே வள்ளுயோடி சமைத்துண்ணே வள்ளுயோடி ஜாதி குலம் கோத்திரம் கேட்டு நீ என்ன செய்ய போற? சம்பந்தம் செய்ய வேண்டி சாதி குலம் கோத்திரம் கேட்டு சம்பந்தம் கலக்கதான் கெட்டு போச்சு. இல்லங்க, இந்த சத்திரத்துல நானும் தங்கி இருக்கிறேன், நீங்களும் தங்கி இருக்கிறீங்க, இப்ப இவங்களும் தங்கி இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது தலைவலி காய்ச்ச அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் மருந்து வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது வலிக்குது, தலை தலை வலி அப்படி வலிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யலாம். அப்படி பக்கத்துல இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அணவப்பா இருக்கும், எப்படி ஒரு அரவணைப்பு அப்படி இருந்தாக்க நல்லாவே இருக்கு, வண்டி அப்பதான் நல்லா போகும். அதனால சம்பந்தம் செய்யறதுக்காக கேட்க மாட்டேன். அதனால சம்பந்தம் செய்ய வேண்டியது சொல்ல மாட்டேன். போனா போது நீ வேற தயவா வேற கேக்குறியா? அதனால போனா போயிட்டு போதுங்க. சரி சொல்லுகிறேன் கேளுமையா, சொல்லுகிறேன் கேளுமையா, சொல்லுகிறேன் கேளுமையா. என்ன சொன்னீங்க? எங்க போறேன்னு சொன்னேன். நிறுத்து, நீங்க நெளிவை நிறுத்திடலாமா? இல்ல இல்ல, வாசிக்கிறது நிறுத்துங்க. எங்க போறேன்னு சொன்னேன். ரெங்க போறேன்னு சொன்னேன். ரெங்கபுரம். 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 வடரெங்கபுரம். வடரெங்கபுரம். நீ எந்த ஊரு? நானும் ரெங்கபுரம் தான். அப்படியா? நீங்க? நாங்களும் ரெங்கபுரம் தான். நீங்க? நானும் தாங்க. ஆடோ பாவிங்களே, எல்லாம் துணைக்கு வந்தீங்க, எனக்கு வடக்கு வந்தீங்களா? பாத்தியா? உனக்கு தாங்க வந்திருக்கிறேன். ஏங்க நானு ஒரு ஊரே கிளம்பிட்டீங்களா? நானே ரெங்கபுரம் தான். நீங்களுமா? ஆச்சரியமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்க மாட்டீங்க. நானு ரெங்கபுரம், நீங்களும் ரெங்கபுரம். பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. அதனால ரெங்கபுரம் தண்ணிலே ரெங்கபுரம் தண்ணிலே முதல்ல நீ வந்து எந்த ஊர்னு கேட்ட. போனா போயிட்டு ஊரை சொன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சு ஆளையே கடிக்கிற மாதிரி ஊரு பேரை சொன்னா இப்ப எங்க அப்பா பேரு என்னன்னு கேக்குற? அப்பா பேரு பெத்த பிள்ளைக்கு சொல்றதுக்கு தானே பேர் வைக்கிறாங்க. ஓ அப்படி சொல்றியா? இந்த தகப்பனே பாத்தீங்களா? செட்டியார் மகா சுப்பு செட்டியார் பொண்ணுங்க. அந்த சுப்பு செட்டியார் இருக்கார்ல, அவருதானே? அவரு
இந்த பாத்தும்ல ஆமா ஆமா ஏங்க இந்த சுப்பு சட்டியாரு இப்பேற்பட்ட மனுஷன் ஆனா இன்னைக்கு நான் அவரை பார்த்தேன் தங்கமான மனுஷங்க தங்க விக்கிற மாதிரி அருமையான அதாவது இந்த சுப்பு செட்டி இருக்காரு அவர் யார் தெரியுமா எனக்கு சொந்த மாமாமா எங்களுக்கும் மாமன் தாங்க அந்த ஒரே மாமன் தான் எங்களுக்கும் மாமன் தான் பங்காளியோட நீங்களா அந்த ஒண்ணுதான் அப்பா எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டாங்க பாத்தியா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சுப்பு செட்டியாரு அவரு பெரிய பணக்காரர் அதனால அவரு என்னுடைய மாமா சொந்த தாய் மாமே இது எப்படின்னு கேளுங்க எங்க அம்மாவு உங்க அப்பாவு கூட பிறந்தவங்க அப்ப கூட பிறக்கிறப்ப நான் யாரு அத்தை பையன் உனக்கு அத்தை பையன் உங்க அம்மாவும் எங்க அப்பா கூட பிறந்தவங்க ஆமா அப்ப சிறு வயசா இருப்பேன் எனக்கு ஒரு 7 வயசு இருக்கு அதான் நானும் கேட்க நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பா வேற தாய் மாமாங்கிற ஆமா அப்புறம் உங்க அம்மா வந்து எனக்கு அத்தைங்கிற ஆமா ஆனா உன்னை முன்னாடி பார்த்ததே இல்ல பார்த்திருக்க முடியாது ஏன் காரணம் என்ன தெரியுமா நீ காரணம் தெரிஞ்சு வச்சு என்னன்னு நீதான் ஊர் சுத்தியாச்சு இல்ல நீ பல ஊர்களுக்கெல்லாம் போய் 3 வருஷமா சுத்திட்டு ஊர் சுத்திட்டு வர ஆளாச்சு உண்மைதான் ஊரை சுத்துறத நமக்கு குழப்பம் அதனால எங்க மாமா எங்க அம்மாவு உங்க அப்பாவு 2 பேரும் கூட பிறந்தவங்க அப்ப நீ என்னுடைய மாமன் பொண்ணாச்சு உனக்கு எத்தனை வயசு எனக்கு எத்தனை வயசு எனக்கு 7 வயசு இருக்கு சரி 7 வயசுல நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் ஆமா உனக்கு ஒரு 3 இருக்கு இல்ல வயசு ஏங்க கேளுங்க மாமி பொண்ணாச்சு இல்ல அப்ப வெளியில பேசணும் 3 வயசு அப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவேன் தொட்டி துணியில படுத்து தூங்கிருப்பேன் நான் துணியை விளக்கிட்டு பாப்பேன் துணியை விளக்கிய தொட்டி துணி இருக்கு பாத்தியா தொட்டி துணிய சேடைய விளக்கிட்டு பாப்பேன் அப்பவே எனக்கு கண்ணை கட்டி எப்படி அவ்வளவு ஒரு அழகு உடனே என்ன செய்ய தெரியுமா தூக்கி இடுப்புல 3 வயசுல தூக்கி இடுப்புல உட்கார வச்சு நேர ஆத்தாங்கரை கொண்டு போவேன் எதுக்கு விளையாடுறதுக்கு உன்னை முன்னாடி உட்கார வச்சு உனக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து நெருங்கமா மணல குமிச்சு ஒரு கல்லை எடுத்து வைப்பேன் பாருங்க இந்த மணலுக்குள்ளையா கிச்சு கிச்சு தாம்பாளம் அப்புறம் என்ன செய்ய தெரியுமா தெரியாம நீயும் ஒண்ணு கடிச்சிருவேன் நானும் ஒண்ணு கடிச்சிருக்கேன் அந்த வீடு கட்டுறதுக்கு மணல் வீடு கட்டி விளையாண்டுட்டு அப்புறம் என்ன செய்ய பொழுது இறங்கிடு திரும்ப நான் கூட்டு வந்துருவேன் கூட்டு வந்து அப்பதான் எங்க அப்பா பார்த்தாரு உங்க அப்பா பார்த்தாரு டேய் மணிவண்ணா நெல் ஏன் பொண்ணு நீ கட்டிக்கிறதா இருந்தா நீ ஒரு பெரிய பணக்காரன வரணும் அப்பத்தாண்டா என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு அப்பவே என்ன செஞ்சு ஓடியும் திறமையை தேடுறாங்க பல ஊர் சுத்த போயிருக்கேன் அந்த காரணத்துக்காக போய்த்தானே ஆகுது ஏன்னா சொல்லி விட்டார்ல ரோசா ஆம்பளை சிங்க பிள்ளை வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன் பாத்தியா கொரோனாவோட கூட மினுக்கா எடுத்தேன் அப்படியே எவ்வளவு வாங்கினாங்க சரி இருக்கட்டும் சரி சரி ஒரு சந்தேகம் என்ன அதாவது எங்க அம்மா வந்து உனக்கு அத்தை எங்க அப்பா உனக்கு மாமா உங்க அம்மாவை எங்க அப்பா முட்டி பிறந்தவங்க சொன்னியே அப்படியே என் பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே இன்னும் வந்த தூக்கிட்டு போன விளையாட்டுல கொஞ்சம் அப்படியே சொன்னியே என் பேர் தெரிஞ்சுக்கணும்ல சொந்த தாய் மாமா கூட பேர் தெரிஞ்சுக்கணும்ல ஒருவேளை அங்காயா இருக்குமோ நான் சிறு வயசுலயே வெளியூர் போயிட்டேன் மறந்துட்டேன் எனக்கு மருந்து அதிகமா இருக்கு ஆமா இல்ல மறந்துட்டேன் அதனால பேரை தெரியல ஒரே ஒரு எழுத சொல்லு நான் முடிச்சுக்கிறேன் அப்பா என்னையா ஒரு எழுத்து சொல்லி பேர் கண்டுபிடிக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லையா சரி பாக்கலாம் திறமை சோதிச்சலாம் என் பேருக்கு முதல் எழுத்து அவள்கிட்ட வாங்கிக்க
சீ 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 முடிச்சு வந்துடுறேன். சி இல்லையா? அது வந்து நெடில் எழுத்து. சரி. இது குறில் எழுத்து. சரியா, நீங்க ஆரம்பிங்க. சுழிக்காம. வந்துடுறேன். சி. குறில் குறில் சி. சாமி முடிஞ்சாங்க. சி அப்படின்னா நெடில். ஆமா. குறில் நெடில். இது குறில் சி. சி. ஆ. ரெண்டாவது எழுத்து. பாத்தியா? என்னமோ ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிருந்தே இப்ப ரெண்டாவது எழுத்து சொன்னா தான் கண்டுபிடிப்பாங்கற. சொல்லுங்க பாக்கலாம். எப்பமா ரெண்டு இதை இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நீங்க ரெண்டு சொல்லுங்க. ஆ. ரெண்டே முடிப்பேன். ரெண்டு எழுதியே. எழுத்து பிடிக்கிறியா? ஆ. அப்பா பயந்துட்டப்பா நானு. சரி சரி ரெண்டாவது எழுத்து சொல்லி பாக்குறேன். ரெண்டாவது எழுத்து இத்து. சித். வெங்காயம். வெங்காயம். சித்து வெங்காயமா? வெங்காயம். ஐயோ சித்து கோழியோ. வெங்காயம். சித்து வெங்காயம். இல்ல மலை வெங்காயம். ஈர வெங்காயம். சித்து குஞ்சு. பேரு வேறதான் எனக்கு தெரியும். பேர் தெரியல இத மறந்து போச்சுன்னா சொல்லிட்டு போறேன். அதை விட்டு சித்து வெங்காயமா மலை வெங்காயமா ஈர வெங்காயமாட்டு கிடக்குறேன். முழுசா சொல்லிடுவேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மாவு கல்யாணம் ஆகி சரி. குழந்தையெல்லாம் இருந்துச்சா கொஞ்ச நாளா. அப்போ போகாத கோவில் இல்ல, வேறாத தெய்வம் இல்ல, ஏறாத மலை இல்ல, இப்படி எல்லாம் போய் தவமா இருந்து தவத்துல பிறந்ததுனால நான் மரத்துல போட்டு இனி வளவளன்னு வளர்த்தாங்களாம். அப்பவே தவத்துல பிறந்தனால மரத்துல போட்டு வளவளன்னு வளர்த்தாங்களாம். நான் சித்திரை மாசம் நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒன்னா பிறந்ததால உற்றார் உறவினர் சொந்தம் அதெல்லாம் ஒண்ணு கூடி எனக்கு சித்திரவள்ளின்னு தெரிவிச்சாங்க. சித்திரவள்ளியா? சித்திரவள்ளியா? ஓஹோ சித்திரவள்ளி. ஓஹோ சித்திரவள்ளி. சித்திரவள்ளி சிங்கார குட்டி. நீயா குட்டிக்கிட்டே டீடைல்ஸ் இல்ல இல்ல. சித்திரவள்ளின்னு சொல்ல பாத்தியா? எத்தனை பேர் இருக்கு? என்ன பேரு? அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி, ஞானவள்ளி, முருகவள்ளி, முருகவள்ளி கட்டிட்டு ஆனந்தவள்ளி மதுரை இருக்குது. இப்படி வள்ளியெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட சொல்லு. இந்த சித்திரங்கிறத எடுத்துட்டு நான் வைக்கிறேன். வேற வேற அதுவே நல்லா இருக்கு. சித்திரவள்ளி அருமையா இருக்கு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன காரணம் என்னன்னா பெரிய எந்த செல்லு சார்ஜ் முடிவு ரொம்ப பணக்காரா இருந்தார். யாரு? உங்க அப்பா. செல்லு இப்ப சார்ஜ் நீங்க வர வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது அப்பாலேயே நான் கேட்கலாம்னு நினைச்சேன். பேசிக்கிட்டே நானும் மறந்துட்டேன். அதனால என்ன மோசம் வந்ததடி எந்திலேயே உந்தனுக்கு, என்ன மோசம் வந்ததடி எந்திலேயே உந்தனுக்கு, சொன்னவாசை தந்தை கேட்டான் சொந்தம் என்று காணாதடி, சொன்னவாசை தந்தை கேட்டான் சொந்தம் என்று காணாதடி. சுப்பு சக்தி யார் வாதாலும் சொல்லி வந்தாயடி பெற்றேன். சுப்பு சக்தி யார் வாதாலும் சொல்லி வந்தாயடி பெற்றேன். அப்படி யாரா எனக்கு அவர் மாவட்டாமோதடி. அவனே ஒருக்கே வந்தாய் இல்லை என்று உரைத்தாகடி என் மனது உண்டானுக்கு, இல்லை என்று உரைத்தாகடி என் மனது உண்டானுக்கு, வண்ணமையார் உண்மை பெற்று மங்கையர் அத்தேயடி, வண்ணமையார் உண்மை பெற்று மங்கையர் அத்தேயடி. என்று ஒருக்கே வந்தாய் அடுக்குமோ என்று ஒருக்கே வந்தாய் அடுக்குமோ என்ன முறையை கொண்டு இதமாக சொல்ல வந்தாய், எந்த முறையை கொண்டு இதமாக சொல்ல வந்தாய். அம்மா இவ்வளவு நேரம் பேசுறேன். ஆமா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல கேடு பாப்போம். நீ கேக்குறது பொறுத்துதான் நான் தப்பா நினைப்ப நான் நினைக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். சரி இந்த உள்ள கழுத்துல இடமா தொங்குதுல்ல அது என்னது? வேண்டாங்க இல்ல எனக்கு தெரியல. இதுதான் வேண்டாங்க. என்ன தொங்குது என்னன்னு கேக்குறேன். இல்லையா நெடுகமா தொங்குது. இதான் கேக்குறியா? இதுதான் மாலை. இல்ல அதுக்கு உள்ள இதுவா? இது நெக்லஸ். இன்னும் உள்ள இல்லையா? இல்ல உள்ள அத கேக்குறியா? அதான் என் தாலி. நல்லா இருப்பியா? என்னண்ணே சொல்றது இல்லையா? என்னண்ணே
எல்லாம் பங்காளிக்கு தானே ஆமா சொல்றதுல முதவே என்னன்னு என்னப்பா நீங்களா சொல்றது இல்லையா? நானும் என்னென்னமோ நினைச்சு வண்டி நிறைய பொய்யா அள்ளி வீசிட்டேன். ஆனா யாரோ ஒருத்தன் போட்டேன். கல்யாணம் முடிச்சுட்டேன். யோ தனியா குழம்பிட்டு இருக்க. இல்ல அண்ணே ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு அடிச்ச படம் ருசி மாட்டான் தோட்டத்து மல்லிப்பூ மணக்கு. மணக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதனால சொல்லுகிறேன் மாதாராசே, எப்படிடும் நாயகன் செய்தே. சொல்லுகிறேன் மாதாராசே, எப்படிடும் நாயகன் செய்தே. சொல்லாவிடால் போவாதில்லை துப்பு சட்டியார் மகளோ. சொல்லாவிடால் போவாதில்லை துப்பு சட்டியார் மகளோ. ஓ என்னுடைய கணவர் பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அதேதான். சரி சரி போனா போயிட்டு போகுது. தெற்கே வேகுதுளைதான் தெற்கே வேகுதுளைதான் மேல்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சாமிராஜன் என்பவர்தான் எனக்கு மாலை அணிவித்தார். மாலையிட்டார் என்று சொல்லி மாலையிட்டார் என்று சொல்லி வேலை செய்ய வந்தவனே, வேலை செய்ய வந்தவனே, இங்கே வேலை செய்ய வந்தவனே, என் காதை நீ விவரத்தை சொல்ல வேண்டும். அரிய ஊரை தேடினார், அரிய ஊரை தேடினார், அரிய ஊரை தேடினார். பெரிய மகளாண்டு உங்கள் சீமையிலே, அண்டிருந்த சீமையிலே, மகளாண்டு சீமையிலே, அரும்பஞ்சம் வந்தாடுகிறார். எங்க நாட்டுல 3 வருஷமா மழையே இல்ல. சரி, பஞ்சமான பஞ்சம். ம். அதனால பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்க வந்தோம். அப்படியா? பஞ்சங்கள் வந்ததென்று அடி பஞ்சங்கள் வந்ததென்று அடிவாரே பவையரே போராமா. பஞ்சங்கள் வந்தாலுமே அங்கு பஞ்சங்கள் வந்தாலுமே அதே பவையரே போராமா. பஞ்சம் தேடியவில்லை, பஞ்சம் தேடியவில்லை, பஞ்சம் தேடியவில்லை. இளையாத பாவியோட பட்டினத்தில், பாவியோட ஊரை விட்டு, அந்த பாவியோட ஊரை விட்டு, இளையாத பரதேசி யாரோமையா. இங்க பாரியா, 3 வருஷமா நாட்டுல மழை இல்ல. சரி. பஞ்சமான பஞ்சம். ம். அதாவது என் கணவர் என்ன செய்தார் தெரியுமா? ம். பொக்கிஷத்தில் உள்ள பொருளை மக்களுக்காக வாரி வாரி வழங்கி விட்டார். ம்ஹும். தீர்ப்பணம் பஞ்சம் தீர்ந்த பாடியில. சரி. பஞ்சத்தோட பஞ்சமா இங்க இருக்கிறத விட்டுட்டு ஆ. வெறும் தேச நாடு விட்டு நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் வந்து பஞ்சம் வைக்கிறதுக்காக இங்க வந்து பரதேசி கோலமா முன்னாடி நிக்க வேண்டிய நிலைமை எனக்கு வச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியா? பரதேசி இடமென்று அடி பரதேசி இடமென்று இப்படிவாரே நீ பட்டாவோ எங்கே நோடி, பட்டாவை எங்கே நோடி, அடி பட்டாவை எங்கே நோடி, அடி மாறி நீ பங்கொடுத்தே சொல்ல வேண்டும். கூடினர் நாள்முதலான், கூடினர் நாள்முதலான், இணையாக துளிபுல போனதில்லை. நாடிய போயிருக்கார், அவர் நாடிய போயிருக்கார். இங்க நான் தேடி வச்சு கொண்டு போனேன். பாத்தியா, கூலி வேலைன்னு என்னன்னே தெரியாது என் கணவர். சரி. வரக்கூடாத கஷ்டம் வந்ததுனால நான் கூலி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. சரி. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தர நெல்லை வாங்கி குச்சி காய்ச்சி கஞ்சி காய்ச்சி நீங்க இருக்கிறதுக்கு நான் இருக்க வரேன்னு சொல்லியிருந்தேன்னா பத்தியா பத்தியா நீ இங்க வந்து நிக்க, நீ ஒன்ன கேட்க நான் ஒன்ன சொல்ல, சரி. பேசிட்டு மறந்துட்டு நான் வரேன். கஞ்சி கலையும் கஞ்சி கலையும் கஞ்சி கலையும் இப்படிவாரே நீ காட்டு வழி நடந்தால், காட்டு வழி நடந்தால், அதை காட்டு வழி நடந்தால், அதை வந்து கண்ணை என்ன சொன்ன? இந்த காட்டு வழியை நீ நடந்தீனா உன்னுடைய உடம்பெல்லாம் கண்ணி போகுமா இல்லையா? ஐயோ ஆடு நனையுதுன்னு ஓனாய் உழையிடுச்சா அந்த மாதிரி உன் பேச்சு கேட்டுட்டு நான் நினைச்சியா? அது நடக்காது. கண்ணி தான் போனாலுமே கண்ணி தான் போனாலுமே என் மனசு கஞ்சி கொண்டு போக வேணும். நான் கஞ்சி கொண்டு போகாவிட்டால், நான் கஞ்சி கொண்டு போகாவிட்டால் யாரும் தலைக்கு விழுமா? இந்த மாதிரியா உன் பேச்சு கேட்டுட்டு வெயில போனா ஏன் உடம்பு கண்ணி போடு இங்க இருந்துன்னு வச்சுக்க. சரி. ஏன் புருஷன் ஏற்கனவே பசிதாங்காத மனுஷன். நான் போறது கொஞ்சம் நாளி ஆயிட்டாலும் மயங்கி வந்துடும். நான் போறேன். கலைக்கு விழுவரன்றி, நீ கலைக்கு விழுவரன்றி, கலைக்கு விழுவரன்றி, இப்படிவாரே நீ கதை ஒன்றிய சொல்லவிட்டாய். பூமியில போராடடி, அடி பூமியில போராடடி, இப்படிவாரே பருவமுடன் நிற்கு. ஓஹோ அப்படியா? ஆமா. போராது என்று சொன்னால், போராது என்று சொன்னால், ஆராதியா
சொல்றேன். ஆமா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? யார் யாருக்கு எப்படி எப்படி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு விதி இருக்கும்போது அந்த விதியை வெல்லறதுக்கு யாராலையாவது முடியுமா? வெல்லவோ அகதாடி வெல்லவோ அகதாடி படிதாடி நீ செல்லவோ அகதாடி சொல்லத்தை கேட்டபடி சொல்லத்தை கேட்டபடி அடி நீ தோகவன ரகிதமே அழகுடன் பாடினோம் அழகுடன் பாடினோம் இளைஞர் விளையாட்டு விதியிலே தாண்டிய தீமையிலே தாண்டிய தீமையிலே அழகு போல தேடுயா அழகழகன்னு பேசுறியா? சரி. எங்க நாட்டுக்கு போது இன்னும் எவ்வளவு செல்வ சிறப்போட இருந்தது தெரியுமா? கடைசியில் நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் விட்டு அழகெல்லாம் குறைஞ்சு போய் கடைசியில் முன்னாடி நிக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தை விட்டோம் என்று சொல்லி நீ குழந்தை விட்டோம் என்று சொல்லி படிதாடி நீ பாதையாடி சதையாடி துளி விட்டு மூடி கட்டி துளி விட்டு மூடி கட்டி படிதாடி நீ தோகையாடி என்பதா ஓசை குழி விட்டு தானே இதெல்லாம் யாரை பத்தி என்னைய வருது? உன் கோசை? யாரை பத்தி பேசுறேன்? யாரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா உனக்கு? குழி வெட்டும் குழியத்தே, குழி வெட்டும் குழியத்தே, எழுந்த போது தவறவில்லை. அமர்ந்திரு சித்தியாத்தே, நான் அமர்ந்திரு சித்தியாத்தே, என் நீர் அறிவித்தல் பெருமதுரை. யாரியா? நீ நினைக்கிற மாதிரி கூலி வேலை செய்யறதுக்காக நான் வாக்கப்பட கிடையாது. சரி. வெளிநாட்டு ஆண்டு சாமிராஜன் போய் மாநில சார் எல்லாரும் தெரிஞ்சுட்டீங்களா? இனிமே ஒழுங்கா மதுரை போய் சேரு, அதான் உனக்கு நல்லது. நானு ஆமா. செல்வா நான் மதுரைக்கு போவனா அடே எப்படி போவீங்க? போகக்கூடாதுல்ல இவ்வளவு தூரம் பேசிட்டு நான் என்ன மதுரைக்கு போறவனே நான் என்ன எதுக்காக வந்திருக்கிறேன்? லீவ் இருக்குங்களா? மதுரைக்கு போகும் என்று மனம் வந்து சொன்ன எடி இது உனக்கு சம்மதமா ஏந்திலைய பெண்ணரசே கதிரொருவன் இல்லாமல் கலங்குகிறார் சத்திரத்தில் சதம் என்று என்னோட வந்தான் தையலரும் பதம் பெறல சென்று விடு என்று சொல்லி நீ சென்று விடு என்று சொல்லி என்னை நீ விடுத்தனவன் சதாடி இன்று என்னோட வந்தாய் இன்று என்னோட வந்தாய் மாதியுடன் செழிப்பாய் இருக்கலாமே என்னோட வந்துரு சலிப்பா இருக்கலாம். நீ நாசமா போக. இந்த குழியில வச்சு கொண்டாட்டி வெளியில நிக்க. சரி. என்ன வார்த்தை கேட்டுவிட்டாயா? என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுவிட்டா? என்ன? என்ன சொன்ன? செழிப்பா இருக்கலாம். அவ்வளவா செழிப்பா இருக்கலாம்டா. ஆ. செழிப்பா இருப்போம் என்று, செழிப்பா இருப்போம் என்று பாவியை செய்து உரைக்க வந்தார். என் களப்பணி அப்படிப்பட்டால், களப்பணி அப்படிப்பட்டால், இந்த பாவியை கட்டையிலே அடிப்பாருடா. என்ன வார்த்தையா சொன்ன நீயே? நீ சொன்ன அந்த வார்த்தையை புருஷன் மட்டும் கேட்டிருந்தான்னு வச்சுக்க. சரி. என்னை நெஞ்சல இருந்தா என்னோட செழிப்பா இருக்க நீ என்ன பார்த்து கூட்டிருப்ப? நீ கேட்ட கேள்வி என் புருஷன் கேட்டுதான்னு வச்சுக்க. கட்டை எடுத்து சாத்து சாத்து சாத்தி. கட்டியில் அடி தொழுமே அடி கட்டியில் அடி தொழுமே விவாதி கண்டாமல் தடையும் பண்ணடிமே கட்டியட கமனே கட்டியட கமனே விவாதி பண்ணை கட்டியடி அடுத்த மனைவி பத்தி அடக்கி அணைக்க நினைக்கிறேன் சொல்றியே. சரி. பேசுற பேச்சு இந்த வையகம் இருக்குமா? வையகம் இருக்குமான்னு கேட்கிறேன். பையகத்தில் நடுரோவன் அடி பையகத்தில் நடுரோவன் விவாதி நீ வகை சொல்லும் பேதைத்தான் வகை சொல்லும் பேதைத்தான் வகை சொல்லும் பேதைத்தான் விவாதி இவன் தாயை கிழிப்பதாண்டி தாயை கிழிப்பேன் என்று, தாயை கிழிப்பேன் என்று, அந்த மகனை மதத்தாலே பேசாதையா. அந்த மதத்தாலே ராவணனோ, அந்த மதத்தாலே ராவணனோ, அந்த வையகத்தில் மாட்டானா. இந்த மாதிரிதான் அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனார் ராவணன். சரி. கடைசியில் அவனுடைய கதி என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? அப்பேற்பட்ட ராவணனே மண்ணோடு மண்ணா போயிட்டான். சாதாரண மாநில பிரிவு உனக்கு ஏமாத்திரம் நீயே நினைச்சுக்க. செல்வா ராவணனுக்கு எத்தனை கை? 20 கை 10 தலை. அது என்ன செஞ்சா? சீதையை சிறைத்துட்டு போன. அவனும் எதுக்காக எடுத்துட்டு போன? அவனும் கொண்டு போய் சந்தோஷமா இருக்கலாம் கொண்டு போன. அவனே ஒரு பெண்ணால செத்தானா உன்னால நான் ஜாதகத்தை பத்தி ஆட்சேபணி இல்லையா? மாட்டாலும் உன்னை வீடு அடி மாட்டாலும் உன்னை வீடு இப்படி மாறி அடி குயிரப்பே அடி குயிரப்பே அடி குயிரப்பே மாறி நான் பாடு பாடி பாடுவே எத்தனை மணில என் உயிர் போகும். இப்படி பேசுறது வெக்கமா இல்ல? ஏன்? எல்லாம் ஒரு மனுஷனா? நீ நெஞ்சல் இருந்தா சரி. என்ன பார்த்து நான் உயிரை விட்டா மடியில உயிரோட நீ சொல்லுவ. ஆமா. இந்த மாதிரி சொல்றாங்க நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்?
செய்வ என்ன செய்யணுமா ஆ. என்ன நெஞ்ச விட்டு என்ன பார்த்து மாண்டாலும் முன்ன விட மடியதான் உயிர் தரப்பையா ஆமா அப்ப நான் என்ன தெரியுமா செய்வேன் என்ன செய்வ என்ன தெரியுமா சொல்லுவேன் ஆ. உன்னைய ம். அடுத்த முன்னாடி பார்த்து ம். என்ன பார்த்து ஆ. ஆ. ஆண்டாலும் மாண்டாலும் உன்னை விட உன் மடியில தான் உயிர் இருக்கும் என் மட்டும் இருக்கும் ஆமா வேற உயிர் போகவே போகாது அது மாத்திரமல்ல உன்னையே கட்டி அணைப்பேன் கணவனோ மதனுமே அடி கணவனோ மதனுமே. நீ உயிர் விடுவேன் மேல ஆமா மானம் கெட்டவனே ஆ. அடுத்த முன்னாடி பார்த்து என் மடியில் உயிர் சொல்ல உன்ன மாதிரி ஆளுங்க என்ன செய்வேன் என்ன செய்வேன் உன்னைய ஆ. விளக்கமா தலடிப்பேன் அடுத்த முன்னாடி பார்த்து நான் உயிரை விட்டா உன் மடியில ஒரு சொல்ல உன்ன மாதிரி ஆளுகளை விளக்கமா தட்டுல வெறி எடுக்கிற அளவுக்கு சாதி போய் நினைச்சுக்கா நமக்குலாம் அது புதுசா இருந்து மடிவேன் என்றாரு எனக்கு மடிவேன் என்றாரு. பேசாதேடா. எனக்கு பேசாதேடா. எனக்கு பேசாதேடா. ஒண்ணு. விளக்கமா தாளடிப்பேன் விளக்கமா தடுத்து வெறி எடுக்கிறவ வச்சுக்கணும் நினைச்சுக்க ஐயோ அப்பா மவனே என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா என்ன பார்த்து அடுத்த முன்னாடி பார்த்து நான் உயிர் விட்டத மடியில உயிரோட நீ சொல்லுவேன் இந்த மாதிரி ஆளை சும்மா விடலாமா சரி. விளக்க மாத்திரத்து வெறி எடுக்கவும் சாத்தி பண்ண நினைச்சுக்க இப்ப விளக்க மாத்திரம் அடிக்கிறங்கிற முடிவுல வந்துட்டேன் சரி. இந்த வார்த்தை யாரை கேட்டு உன்னதான் என்னைத்தான் கேட்டியா என்ன யாரு கேட்ட இல்ல என் மடியில உயிரோடுன்னு சொன்னேன் வேற யாரையும் வேற யாரும் கேட்கல நீ யாரு என் மடியில உயிரோடுன்னு சொன்ன அடே நீங்களா நல்லா பாத்துக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கு தீர்வு காணாம நீங்க எந்திரிச்சு போக கூடாது யாரா இருந்தாலும் சரி போக கூடாது இப்படி வந்து முன்னாடி உட்காருங்க போக மாட்டாரா காரணம் என்னன்னா ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் விளக்க மாத்திரம் அடிச்சு போடுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு தீர்வு கடைசியில நீங்க தான் எல்லாருமே பதில் சொல்லியாங்க நீங்க அடிங்க நான் வேணும்னு சொல்லல விளக்க மாத்திரம் 2 வகை இருக்கு எப்படி எப்படி தெரியுமா ஆண் மாறு பெண் மாறு அது என்ன ஆண்கள் பெண்கள் இந்த ஆண் மாறுங்கிறது வந்து வீட்டுக்கு வெளியே கூட்டுற மாறு அதுக்கு பேரு ஆண் மாறு வெளியவே கூட்டிட்டு வெளியவே தூக்கி எறிஞ்சிருவாங்க அது மழையிலையும் நினைக்கும் வெயிலையும் காயும் பனியிலையும் நினைக்கும் அது எண்ணெய் மாறி நம்மளை மாறி ஈரமா இருக்கு தொட்ட போது நடப்பாவே இருக்கு ஆமா இந்த பெண் மாறு இருக்குது நினைச்சு ஆமா வரப்பா இந்த பெண்மார் இருக்கு அதை என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டி வீட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க அதை எடுத்து வெளியில போட்டா துவண்டு போயிடும் என்ன சந்தேகம் என்னன்னா இந்த ஆண்மாரும் பெண்மார்லயும் அடிமாரும் நுனிமாறு இருக்கு ஆமா ஆமா அடிமாறு நுனிமாறு இந்த அடிமாறுங்கிறது வந்து கைப்பிடி தெரியும் எனக்கு நுனிமாறுங்கிறது வந்து மேல துளுரு ஆமா 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 அதனால இந்த ஆண்மாரும் பெண்மார்லயும் சரி. இந்த அடிமாத்தல் அடிக்கிறியா அல்லது நுனிமாத்தல் அடிக்கிறியா எதுல அடிச்சா இப்படி ஒரு பெரிய உனக்கு வச்சுக்கிட்டாரு நான் என்னத்தை கண்டேன் பால் 2 மாதிரி இருக்கு விளக்கு மாதிரி ஆமா 2 மாதிரி இருக்கு ஒண்ணு வீடு கூட்டுற விளக்கு மாதிரி ஒண்ணு விளக்கு மாதிரி சொன்னா சரிதான் இந்த 2 விளக்கு மாத்துல எந்த விளக்கு மாத்துல நீ என்ன அடிப்ப அடிக்கிறதுலயும் அடிமாத்துல அடிப்பியா நுனி மாத்துல அடிப்பியா ஆமா அதுல எதுல அடிச்சா நல்லா அடி விழுகு இப்படி ஒரு பெரிய உனக்கு பிச்சுக்கிட்டா நான் என்னத்தை கண்டேன் உன்ன மாதிரி ஆளுகளை தெரியும் பாரியா அடுத்த முன்னாடி பார்த்து சரி. நான் உயர விட்டா மூமடி தான் உயரம் சொல்ற மாதிரி ஆம்பளைகளை வீடு கூட்டி கூட்டி தேய்ச்சு போயிருப்பார் விளக்க மாதிரி அது அடிச்சேன்னு வச்சுக்க சரி. அது கூட்டி கூட்டி தேய்ச்சு போயிருக்கும் அது அடிச்சோம்னா அடிச்சுமா தொப்பு தொப்புன்னு தான் விழுகும் ஆமா நீ இதை அந்த அடியை அப்படித்தான் கேட்கும். உரைக்காத மானகட்ட ஜென்மமாச்சு ஆமா. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஆ. ஆசை கூட்டி கூட்டி தேய்ச்சு போயிருப்பார் வெள்ளக்க மாதிரி ஆ. அதை கையில எடுத்துக்கணும் சரி. என்ன கேட்ட நுனியில அடிப்பியா அடியில அடி வைப்பேன். இந்த மாதிரி ஆளுகளை நுனியில அடிக்க கூடாது ஆ. நுனியில அடிச்சுன்னா வெஞ்சாமரம் வீசுறமா இருக்கு ஆமா. இந்த மாதிரி ஆளுகளை இந்த அடி கட்டி திருப்பிக்கணும் திருப்பி திருப்பி அடிக்கிற அடியில ஈக்கி ஏறி போய் கோயம் கொப்படல புட்டுக்கிறதுக்கு வரணும் அடிக்கிற அடிப்புல ஏறிக்க அடிக்கிற அடிப்புல ஏறிக்க அப்ப புடிச்சு புடுங்கணும் கொடுங்கணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன விளக்க மாத்திரம் அடிச்சு போடுன்னு சொல்றதே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அதுலயே கட்ட மாத்திரம் அடிக்கணும்னு சொல்லிட்டீங்களா பாத்தீங்களா இதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கிறப்ப ஏறுது இல்ல அப்ப ஏறுனா என்ன செய்யணும் ஏறுறத புடுங்கித்தான் உறப்பே கொஞ்சம் கூட கிடையாது மடங்கி போச்சு நீங்க அடிக்க நான் வேணான்னு சொல்லல நீங்க யாரு என்னுடைய சொந்த மாமி பொண்ணாச்சு ஒரு அடி அடிக்கிறேன்
அடிக்கிறப்ப உனக்கு கை வலிக்கும் இல்ல? அப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வீங்க? அழகா பக்கத்துல அடிச்சு ஒரு முத்தம், அழகா ஒரு முத்தம் கொடுப்பேன். அப்ப என்ன 2 அடி அடிக்க சொல்லுங்க. ஆளுக்கு 2 வாங்கி ஒரு ஆசை பத்தியா? ஆளுக்கு 2 வாங்கி ஒரு அடி ஒரு முத்தம், ஓஹோ ஒரு அடி ஒரு முத்தம். அடிப்புத்த வேணுமா? நீ அடிச்சுக்கிட்டே இரு. குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. நீ கேக்குற விதமே சரியில்லை. அடியில மொத்தமா இல்ல, முத்தம் வேணுமா? ஒரு அடி அடிக்கிறீங்க, நான் உடனே முத்தம் ஒரு அடி தரேன். வாங்கிக்கிறாரா? ஒரு முத்தம் வாங்கிக்கிறாரா? ஆமா, ஒரு அடி ஒரு முத்தம். நீ அடிச்சுக்கிட்டே இரு, உனக்கு நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால அடி தலாடி பொறுப்பே, அடி அடி தலாடி பொறுப்பே, ஒரு அடப்பு ஒரே முத்தமா. முத்தம் தருவேன் என்று முத்தம் தருவேன் என்று மொத்தமா சின்ன படித்தினாலும் சின்ன படித்தினாலும் சின்ன படித்தினாலும் கண்ணை வந்து சேராமல் போதமாட்டே சேரத்தை போபடி சேரத்தை போபடி அடி சித்தமேங்க. என்ன? நான் தான் தெரியாம தான் கேக்குறேன். சரி. நான் என்னமோ பெரிய வயிறு வியாபாரி, எத்தனையோ நாடு நகரத்துக்கெல்லாம் போயிருக்கேன், ஆமா. எத்தனையோ பெண்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு பீத்திக்கிறியே. ஆமா. உன்னை பத்தி ரொம்ப புகழ்ந்துக்கிறியே. எத்தனை நாடுகளுக்கு போயிருப்ப, எத்தனை ஆயிரம் பொம்பளைகளை பார்த்திருப்ப, அத்தனை ஆயிரம் பொம்பளைகளை பார்த்து எந்த ஒரு பெண்ணுக்குள்ளே இல்லாத ஆசை என்ன பார்த்துட்டு கூட உனக்கு பூத்துக்கிட்டு வந்துச்சு. ஆமா, அவ்வளவு அழகு. அன்னகரண்ணிலே ஆசை கொண்டேன் மதரசே, அடி ஆசை கொண்டேன் மதரசே, வாதிக்கு பேரவை எல்லமோ, பேரவை எல்லமோ, அடி பேரவை எல்லமோ, அடி வாதி நான் வெந்து தருகிறேன். சரி. என் புருஷன் வந்துட்டாருன்னா வச்சுக்க. சரி. நீனா உனக்கு இடையூறா போயிரு சொல்றேன். ஆமா, ஒழுங்கா ஓடி போயிரு. அப்ப என் உயிர் போயிருங்கிற. ஆமா, ஒழுங்கா ஓடி போயிரு, உனக்கு நல்லது. அதானே? ஆமா. நான் எங்க போறேன்? உயிர் போனால் போகுதடி, அடி உயிர் போனால் போகுதடி, அப்படி வாதி நான் உன்னை விட போறதில்லை, உன்னை விட போறாதில்லை, அடி உன்னை விட போறாதில்லை, அப்படி வாதி நான் ஊருக்கு போறதில்லை. நான் ஊருக்கு போனா உயிர் போனா ஐயரே போச்சு போச்சு போச்சு. அதனால எப்படியாவது உன்னைய பேசணும், உன்னோட சந்தோஷம் இருக்கணுங்கிறத எனக்கு ஆசை. ஆமா ஆமா. கணவனும் வந்துடுமே, அடி கணவனும் வந்துடுமே, அடி வாதியை கட்டியே வைத்தாலுமே, கட்டிய வைத்தாலுமே, அடி கட்டிய வைத்தாலுமே, அடி வாதியை உயிர் தங்கணுங்கிற ஆசை இருந்தா சரி. ஒழுங்கா சொல்ற போயிரு. இல்ல நின்னுட்டு விதண்டாவாதம் பேசிட்டு இருந்தீனா சரி. உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல, அவ்வளவுதான். ஓஹோ, ஆமா, உடம்புல உயிர் தங்க என்ன பண்ணா இப்ப ஓடி போயிடு. நான் ஒரு வர காலடி ஓசை கேக்குது. அப்படியா? ஆமா, அது கேக்குதா? சரி, இங்க பாரு, வேண்டாம், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமயே நம்ம ஒதுக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நம்ம பேசுறது உன்னுடைய கணவனுக்கு தெரிய வேண்டாம். நீ எவ்வளவு பேசியிருந்தாலும் சரி, நான் வருத்தப்படவே மாட்டேன். ஆமா ஆமா. சுத்தமா கோவமே வராது. எப்படி வரும்? ஆமா, எதுக்கு நமக்கு வரப்போகுது? கோவம் தான் நம்ம ஆம்பளைக்கு வந்து என்னைக்குமே கோவப்படக்கூடாது. ஆமா. அதனால இவ்வளவு நேரம் பேசியிருக்கலாம், என் மேல கோவப்பட்டிருக்கலாம். இங்க பாருங்க, என்னை பாருங்க, ஒரே ஒரு தடவை இங்க வாங்களே, பக்கத்துல வாங்களே, எதுக்கு? ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்த மாமான்னு ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க அப்பங்க போங்கப்பா. அப்படி சொல்லணுமா? ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்க மாமா.
பக்கத்துல. அப்படின்னு சொன்னா போயிருவீங்களா? போயிருவேன். அப்புறம் திரும்பி வர மாட்டீங்களா? நிஜமா? இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா? ஆமா சத்தியமா. சொன்னா போயிருவீங்களா? போயிருவேன். போயிட்டு வாங்க மாமா. அப்படி சொன்னா. அப்படின்னு ஒரே ஒரு தடவை பக்கத்துல. அப்ப நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இந்த திரும்பி வேற வரமாட்டேன்னு வேற சொல்றீங்க. சொல்ல வேண்டியதானே? சரி சொல்லு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆசையா ஓடி வந்து பக்கத்துல சொல்லணும்ல. பக்கத்துல வந்து அதானப்பா. நிஜமா? சொல்றேன். அட போடா பொம்பளை பறிக்கு பொட்ட பையன். சித்ரா நான் ஒரு கொடிய விஷப்பாம்பு போல தீண்டு நினைச்சது எதையுமே தீண்டாம விட மாட்டேன். காலச்சத்தோட மாமா என்னைக்கு இருந்தாலும் கடிக்காம விடாது. போறவை எப்படி திரும்பி போய்விட நினைச்சத மீண்டும் வருவே. முடிஞ்ச உன் மனசை மாத்திக்க. இல்ல அது உனக்கத்த ஆபத்து. நான் நன்றி வர்றேன். ஐயோ இந்த சண்டாளன் திரும்ப வருவேன் என்று குறிப்பிட்டு செல்கிறானே. என் கணவர் வந்தால் அவரிடம் இவன் வந்து போன விஷயத்தை பற்றி எப்படி கூறுவது? ஏற்கனவே நொந்து போயிருக்கும் அவர் மனதிற்கு இவனை பற்றி சொன்னால் மென்மேலும் வேதனைப்படுவார். வேண்டாம், எல்லா கஷ்டங்களும் துயரங்களும்